ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. ஜான், ஏதோ சொல்லணும்னு சொன்னிடா, சொல்கிறா, என்ன மேட்டர்? ஆமாண்டா மச்சான், அப்பா காலேஜ் போகிறதுக்கு பைக்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ தான் பார்ட் டைம் ஜாப் போகிறல, அதில் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கிக்கோன்னாரு. அதான் மச்சான், நீ தான்டா ஹெல்ப் பண்ணணும். இப்போ உனக்கு என்னடா, பைக் தானே வாங்கணும். எனக்கு ஒரு மெக்கானிக் என்ன தெரியும், சீப்பாக முடிச்சு தருவார். அதனால் அங்கே போகலாம் வா. ஜான் அவன் ஆசைப்பட்ட மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினதுக்கப்புறம் மச்சான் பேப்பர் வச்சுட்டு வந்துடுறேன். டேய் இங்கே வாங்கடா. கன்னு மச்சான். வளராதடா, இரு நான் போய் பார்க்குறேன். சல்மான், கிறுக்குத்தனமாக பண்ணாதடா. முதல்ல கன்னத்துக்கு முதல்ல ஷீட்டுக்குள்ளே போடு. உடனே போய் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்கடா போகலாம். வாவினே நம்ம போகலாம், விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கன்று யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியோடது. குமாரண்ணா ஏதோ வந்துட்டு பேசணுமா? மாறி, வண்டி ஏதோ ஷெட்டில் விட்டுருந்தியா? ஏதோ 2 பசங்க கன்று இதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வண்டி தேவையில்லைன்னு நான் தான் கொடுத்தேன், அதனால் இருந்துருக்கோம். நீ ஏன் பதற? இப்போ விஷயத்த சொல்லு. யோ மாறி, அதனால் பிரச்சனை ஆயிடுச்சியா? அந்த நியாயமான இன்ஸ்பெக்டர் நீ யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். நல்ல வேலை என்கிட்ட சொன்னதுனால தப்பிச்ச. இப்போ என்ன பண்ண போற? இந்த பசங்க யார் என்னன்னு விசாரிச்சு சொல்லி என்கிட்ட. விசாரிச்சுலாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஐடி கார்டு இருக்கு, வேணா அனுப்புற. டேபிள் வச்சுட்டு போயிருக்கான். மாறிக்கு அந்த பசங்க யார் என்னன்னு தெரிஞ்சது மறுநாள். தம்பிங்களா, வாங்கப்பா இங்க. நோ, யாருண்ணா நீ? தேவையில்லாமல் எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. காசுலாம் இல்லைண்ணா. சல்மானி, நீ என்னடா இந்த பசங்களோட பண்ணிட்டு இருக்க? தம்பி, பார்த்து பேசு, இல்லைன்னா இங்கே ஒரு கொலை விழும். பிரச்சனை எதுவும் வேணாம் மாதிரி, நம்ம தனியாக பேசலாம். என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன சல்மானு, என் பைக்கை ஓட்டிக்கிட்டு என் கண்ணை பார்த்துட்டு குளிச்சு மாதிரி போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறியாம? ஆமாண்ணா, யாருக்கு தெரியும் உங்க கண்ணுன்னு? அதான் பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டோண்ணா. டேய், ஏன்டா பயப்படுற? யோ ஆமாயா, நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தெரிஞ்சு என்ன பிடுங்க போறியோ, அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி. சல்மான்காக தான் பார்க்குறேன். தனியாக எங்கன்னா மாட்டினேன், குத்தி போட்டு போயிடுவோம், பார்த்துக்கோ. மாறி சல்மானை வச்சு வினையை கொள்ளலான்னு பிளான் பண்ணுறான். என்ன மாதிரி வர சொல்லி கூப்பிட்டுருந்தேன். உட்காரு. என்ன உன் ஃப்ரெண்டு ஓவரா பண்ணுறான்? நான் ஒரு வேலை சொல்கிறேன், சரியா? என் ஃப்ரெண்டு வினயை கொண்டுடு. நீ எனக்காகத்தானே வேலை பார்க்குற? நான் காசு எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், அவனுக்கு போட்டு தள்ளுறேன். இல்லை மாதிரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிளம்புறேன். ஏய் உட்கார்றான். நீ அவனை போட்டு தள்ள, நான் அவனை கொன்றுவேன். இல்லை மாதிரி, பண்ணுறேன். வினய்க்கும் சல்மான் மேலே டவுட் வந்துடுது. டே சல்மான், இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவன் ரவுடினே தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியும். அவன் பைக்கில் செட்டில் கொடுத்ததும் உனக்கு தெரியும். அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. ஒத்துக்கோ, எதுவும் சொல்ல மாட்டேன். மச்சா, அவருக்காக நான் வேலை பார்த்ததெல்லாம் உண்மைதான்டா. ஆனால் அவர் பைக் செட்டில் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைடா. மாரியும் மெக்கானிக்கும் தோஸ்து. மாரி மூலயமா தான் எனக்கு அந்த மெக்கானிக்கே தெரியும். டேய் வினய், நீ தான்டா தேவையில்லாமல் சந்தேகப்படுறான். அவனை விட்ரா, பார்த்துக்கலாம். The shadows of night, where darkness takes its soul. In the shadows we lurk, reminding a ghost with our stories untold. The dealers of despair who have your soul in charcoal.
We're the workers of devil himself, ruling the world from the depth of the shadows. அன்னைக்கு நைட்டு வினய் செத்துட்டான். ஆனால் கடைசியில் பார்த்தா No, my head on a gunpoint in upcoming days. வாடா சல்மானே. ஏய் சல்மான், ஜானுக்கு செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கணுமாண்டா? எதுவும் உனக்கு தெரிஞ்ச கடை எதுவும் இருக்கு? என்னது செகண்ட் ஹேண்ட் பைக்கா? எங்கு தொடங்கும் எங்கு முடியும்.